ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் இலவச ஔஷதம். மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலரப் பண்ணும். நீதிமொழிகள் 17வது அதிகாரம் 22வது வசனம். எட்வர்டு ஜென்னர் கௌபாக்ஸ் என்ற நோய்க்கிருமியின் மாதிரியை மனித உடலில் ஊசி மூலம் செலுத்துவதால் இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகிறது, ஆன்டிபயாட்டிக். இதனால் அம்மை நோய் நமது உடலை தாக்காது பாதுகாக்கிறது என்ற யுக்தியை உலகிற்கு தந்ததின் மூலம் அம்மை நோய் உலகில் முற்றிலும் அற்றுப்போயிற்று. கொரோனா தடுப்பும் இதே அடிப்படைதான். கொரோனா வைரஸ் மாதிரிகளை சில தடுப்பு கலவையுடன் மனித உடலில் செலுத்துவதால் நமது உடல் இயல்பான இயற்கை நோய் எதிர்ப்பு சக்தியை உற்பத்தியாக்கி கொரோனா தாக்குதலில் இருந்து மக்களை காப்பாற்றும் தடுப்பு மருந்தாக இருக்கின்றது. முழுவதும் 100% செலவில்லாத, சங்கடம் தராத நோய் எதிர்ப்பு சக்தி ஆண்டு முழுவதும் கிடைத்தாலன்றி மனுக்குலம் பாதுகாப்பாக இருந்திடவே முடியாது. இன்று தடுப்பு மருந்துகள் பரவலாக பழக்கத்தில் இருந்தும் ஏன் நோய் கட்டுக்குள் வரவில்லை? வேறு ஏதும் தடுக்கும் முறைக்கு வாய்ப்பு உள்ளதா? 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 20வது வசனம். அன்பான தேவ ஜனங்களே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இராதேயுங்கள், துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலோ தேறினவர்களாயும் இருங்கள். தேவசாயலாக படைக்கப்பட்ட மனுகுலம் ஒருபோதும் நிராதரவாக விடப்பட்டதே இல்லை. கொரோனாவினால் மனதளவில் சித்திரவதைப்படுகிற காலமாக இருந்தது. உடற்பயிற்சியினால் தீர்வு உண்டா? கொரோனாவின் கோரத்தாண்டவத்தில் பயில்வான்களும் பலியானார்கள் என்பது அதிர்ச்சியூட்டும் தகவல். இயற்கையாக நோய் எதிர்ப்பு சக்தியை இலவசமாக பெற என்ன செய்ய வேண்டும்? 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 16வது வசனம். எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். 1 நீங்கள் மிகவும் குசியாக இருக்கும்போது, 2 உற்சாகமான பாடல்களை பாடும்போது, 3 இயற்கையை ரசிக்க உலாவி வரும்போது, 4 குழந்தையை ஆறத் தழுவி முத்தமிட்டு கொஞ்சும்போது, 5 உங்கள் கவலைகளை தேவன் பார்ப்பார் என்று விசுவாசிக்கும் போது, இலவசமாகவே நோய் எதிர்ப்பு சக்தி இயல்பாகவே நம் உடல் உற்பத்தி செய்து பாதுகாப்பு அரணாக நிற்கிறது. கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவிலிருந்து தப்புவிக்கிறார். மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.